அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்த படம், ஏற்கனவே வந்த படத்தோட 2வது பாகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்ப கூட்டுன படம். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட படம்னு சொல்லி எக்கச்சக்க எதிர்பார்ப்ப கூட்டுன படம். இந்த படம் தான் விடுதலை பார்ட் 2. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்து எப்படி இருக்குன்றத நம்ம டீட்டெயில் ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த படத்துல ஹீரோவா பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி போன நிமிஷம் சொல்லியிருந்தோம். நான் படிச்ச ஸ்கூல்ல தான், சென்னையில தான் படிச்சாரு. என்னோட ஸ்கூல்ல ஒரு ஜூனியர் தான். அவரு இந்த படத்துலயும் வழக்கம் போல சிறந்த நடிப்ப குடுத்துருக்காரு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டீட்டெயில்ல நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூல பார்க்கலாம். அதனால நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஏ சர்டிஃபைட் படம். படத்துல வந்து ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள், துப்பாக்கியால சுட்டு வீழ்த்துற காட்சிகள், ஏகப்பட்ட அந்த ரத்தம் தெறிச்சு சதைகள்லாம் வெளியில வர மாரியான காட்சி அமைப்புலாம் இருக்கு. அதனால படத்த வந்து 18+ பார்க்குறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, பார்ட் 1ல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சூரி அவர்கள் வந்து கான்ஸ்டபிளா இருப்பாங்க. அவங்க வந்து தேடப்படும் குற்றவாளியா இருக்கிற வாத்தியார்ன்ற கேரக்டர்ல வர தேடப்படுற அந்த ஒரு ஒரு போராளிய வந்து கைது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றது, அதுக்கப்புறமா அவர வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த வேற இடத்துக்கு கூட்டிட்டு போம்போது, அந்த போலீஸ் கிட்ட இவரு சொல்லிட்டு வர அந்த ஐடியாலஜி, அவரோட அந்த இயக்கம் பற்றியான அந்த கதைகள், தத்துவங்கள், ஏன் அவர் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாருன்றது எல்லாம் சொல்லிட்டு வரது தான் படத்தோட மிச்ச கதை. இதுக்கு மேல சொன்னா ரிவீல் ஆயிடும். படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாம எதிர்பாராத கிளைமேக்ஸு பரபரப்பா இருந்தது. அதுக்கு இயக்குனர பாராட்டலாம். ஏன்னா, வெற்றிமாறன் அவர்களுக்கு உரித்தான வந்து ஒரு பஞ்ச் வந்து கிளைமேக்ஸ்ல தெரியும். ஆ இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான். ஏற்கனவே சொன்ன மாரி, நான் அவர் படிச்ச ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன்றது எனக்கு கொஞ்சம் பெருமையான விஷயம். அவரு இந்த படத்துல வந்து நடிப்புல பின்னி பெடல் எடுத்துட்டாரு. மிக சிறந்த நடிகர்ன்னு இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வந்து சூர்யா அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருந்தாங்களோ, அதுல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஷட்டிலா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நேர் ஆப்போசிட்டு. விஜய் சேதுபதி அவர்கள் தான் படம் ஃபுல்லா வராரு. அதுலயும் குறிப்பா வந்து இந்த இன்ட்ரோகேஷன்ல வந்து கால் மேல கால் போட்டு கௌதம் மேனன் அவர்கள்ட்ட பேசுறதெல்லாம் கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸு. அது இல்லாம ஒரு பாம் வெடிக்கிற மாரியான ஒரு தோட்டம் மாரியான பகுதியில ஒரு பாம் தயாரிக்கும்போது, அந்த மாரி விஷயத்துல அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் காமிக்கிறது. அது இல்லாம ஒரு ஹீரோயினான மஞ்சு வாரியர்கிட்ட அவரோட லவ்வ தெரிவிக்கும்போது பரிதவிக்கிறது. அது இல்லாம போலீஸ் கிட்ட அந்த ஐடியாலஜிலாம் சொல்லிட்டே நடந்துட்டு வர்றது. அவரோட கேரக்டராவே அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரா வாழ்ந்துட்டாருன்னே சொல்லலாம். வாத்தியார் கேரக்டருக்கு நல்லா ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அவருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் பல விருதுகள் கிடைக்கும். அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல ஹீரோயினா வந்து மஞ்சு வாரியர். அவங்க கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. குறைஞ்ச சீன் தான் வராங்க. இருந்தாலும் போல்டான கேரக்டரு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலான்ற அளவு தான் இருக்கு. அது இல்லாம படத்துல முக்கியமான கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்தவங்கலாம் இந்த படத்துல வராங்க. குறிப்பா சொல்லணும்னா சீஃப் செக்ரட்டரி ராஜீவ் மேனன் அவர்கள், அப்புறம் அந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரி கௌதம் மேனன், அப்புறம் டானாகரன் தமிழ், அப்புறம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல மிரட்டுன வில்லன் மாதிரியான கிரே ஷேட் உள்ள கேரக்டர்ல வர சேத்தன். இந்த படத்துல வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்க கென் கருணாஸ் கேரக்டரு, அது இல்லாம இளவரசு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர்கள் அவங்க கேரக்டர் வந்து சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ல வரவங்களும் கேரக்டர் பாவல் நவகீதன் கூட சின்ன கேரக்டர் தான். இருந்தாலும் நல்ல இம்பேக்டான கேரக்டர். அது இல்லாம அந்த படத்துல சூர்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் மாரி இந்த படத்துலயும் அப்பப்போ வந்தாலுமே அவரோட கேரக்டருக்கோட ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ். சூர்யா அவர்களுக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். குறிப்பா இந்த படத்துல சேட்டன் அவர்களுக்கு நல்ல ஸ்கோப்பு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வராரு. அவர பார்க்கும்போது நமக்கே ஒரு கோவம் வர அளவுக்கு அவரோட கேரக்டரோட வெளிப்பாடு நல்லா சிறப்பாவே பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்களே வந்து ஒரு டார்கெட் பண்றது, எனக்கு அதெல்லாமே நல்லாவே சிறப்பா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிறப்பான நடிப்பு. டானாகரன் தமிழ் அவர்கள் வந்து கடைசியில ஒரு 10, 20 நிமிஷம் மிரட்டிட்டாருன்னே சொல்லலாம். அது இல்லாம கிளைமாக்ஸ் வந்து எதிர்பாராத விதமா இருக்கும். கிளைமாக்ஸ்ல வந்து விஜய் சேதுபதி அவர்களும், சூர்யா அவர்களும் நடிப்புல போட்டி போட்டு நடிச்சாங்கன்னே சொல்லலாம். கென் கருணாஸ்க்கும் முக்கியமான ஒரு படம் இந்த படம். அவரும் வந்து சிறப்பாவே பண்ணியிருக்காரு. மத்தபடி படத்துல நடிச்ச எல்லாரும் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்க பாட்டு வந்து சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள்.
பாடல் வந்து 2 பாட்டு நல்லா இருக்கு. 2 பாட்டு தான் கொஞ்சம் சோகமா இருந்தாலும், அந்த 2 பாட்டுமே பின்னி எடுத்துட்டாரு. பிஜிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்ச் பண்ணியிருக்கலாமோன்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. இசைஞானின்னா பிஜிஎம்ல கிங் ஆஃப் பிஜிஎம்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த ஒரு கிளைமேக்ஸ்லலாம் வந்து வேற லெவல்ல மிரட்டியிருப்பாரு. அந்த விஜய் சேதுபதியோட பிடிக்கிற சீன்லலாம் பிஜிஎம் பின்னி பல்லெடுக்கும். இதுலயும் அது மாரி செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா இருக்கு பிஜிஎம்மு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏற்கனவே பார்த்த பல படங்கள் வந்துட்டு போகுது. அது குறிப்பா வந்து படம் டைட்டில் போடும்போது தளபதி படத்துல வர மாரியான ஒரு பிஜிஎம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இசைஞானி அவர்கள் வந்து அவரோட மியூசிக் வந்து எந்த ஒரு குறையும் இல்ல. இன்னும் கொஞ்சம் ஏன்னா கிங் ஆஃப் பீச், அக்னி நட்சத்திரத்துலலாம் அந்த 2 பேரும் பிரபு அவர்களும், கார்த்திக் அவர்களும் வந்து பார்க்கும்போதே அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடி பின்னி எடுத்திருக்கும். அந்த மாதிரியான இந்த படத்துலயும் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற லெவலா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த எஃபெக்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இதா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவரோட தீவிர ரசிகர்களுக்கு ஒருவரான நமக்கும் அந்த எண்ணங்கள் வர்றது தவிர்க்க முடியாது. இசைஞானி வந்து ஒரு லெஜெண்ட்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. எனக்கு தோணுனது ரசிகர் என்ற அடிப்படையில சொல்லியிருக்கேன். ஸோ இது தவறு இருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இசைஞானி இசைய சொல்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்ல. ஸோ எதிர்பார்ப்புகள் தான் நம்ம குறிப்பிட்டோம். மத்தபடி வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த படத்த நல்லாவே இயக்கியிருக்காரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரீச்சிங் மூட போயிடுச்சோன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அவரோட கருத்துக்கள் எல்லாமே திணிச்ச மாரி இருக்கோ! அப்டின்ற மாரி ஃபீல் பண்ண அளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற லெவல்ல மிரட்டிட்டாருன்னே சொல்லலாம். குறிப்பா அந்த பாம் பிளாஸ்ட் எதிர்பாராதது. அது இல்லாம விஜய் சேதுபதி கிளைமாக்ஸோட வர இந்த ட்ராஜடி. அது இல்லாம சூர்யா அவர்கள் கிளைமாக்ஸ்ல பண்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு ஒரு வெற்றிமாறன் அவர்கள் படத்துல என்னெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குமோ, அது இதுலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் அந்த மாரி சில சீன்கள வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. சின்ன ஒரு குறையா பார்க்கப்படுது என்னால. மத்தபடி இதுல வந்து ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நெறைய இருக்கு. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ப்ரீச்சிங் மோட கொஞ்சம் 15 நிமிஷம், 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அது இல்லாம படத்துல வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ளதா அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்லாம் ரிவீல் ஆகுற விதமே நல்லாவே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த ப்ரீச்சிங் மோட குறைச்சிருந்து செகண்ட் ஹாஃப் மாரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் பல ஃபேக்டர்ஸ் வச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பா வேற லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஐடியாலஜி பத்தி தெரியாதவங்களுக்கு எந்த அளவுல ரீச் ஆகும்னு தெரியல. நம்மள பொறுத்தவரைக்கும் வெற்றிமாறன் படத்திலேயே வசனங்கள் அதிகமா இருக்க படம் இதுதான்னு ஒரு மைண்ட்ல ஒரு தோணுச்சு. என்னளவுல அது சின்ன ஒரு குறையா பார்க்கப்படுது. ஏன்னா பல படங்கள்ல வந்து ஆக்ஷன்ஸ் இந்த ஒரு கேமரா ஆங்கிள்லயே நகரும். இந்த படத்துலயும் அது மாரி கொண்டு போயிருந்தா வேல்ராஜ் அவர்கள்லாம் சிறப்பான ஒரு ஒளிப்பதிவாளர். சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்காரு இதுல. ஸோ அது அவர வச்சு இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட கேமரா ஆங்கிள் வச்சு பண்ணியிருக்கலாம். மத்தபடி ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்க பார்ட்ட சிறப்பா பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பா கிரெடிட் குடுக்கணும். குறிப்பா அந்த கிளைமாக்ஸ்ல அந்த மலைக்கு மேல அந்த துப்பாக்கி சூட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பிஜிஎம்ல பின்னி எடுத்து இசைஞானி. அந்த சீன்லாம் ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், கேமரா ஆங்கிள் ஆகட்டும் வேற லெவலா இருக்கும். ரியலா இருக்கும். பார்க்குற மாரியே நமக்கு ஒரு ஃபீல் குடுத்துருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பிஜிஎம்ல எலிவேட் பண்ணியிருப்பாரு இசைஞானி. அது மத்தபடி வேற படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்துல வந்து ஏற்கனவே சொன்ன மாரி ரத்தம் தெறிக்கும் காட்சிகள், சுட்டு வீழ்த்து சதைகள்லாம் தெறிக்கிற மாரியான வந்து மண்டையில அடிச்சு தெறிக்கிற மாரியான காட்சிலாம் இருக்கு. ஸோ, அதனால இது கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் தான் குடுத்துருக்காங்க. அதனால 18+ பார்க்கறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். மொத்தத்துல இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பரபரப்பா பத்திக்கிட்டு போகுது. இதுதான் இந்த படத்தோட வெர்டிக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா கடந்துட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஓரளவு உங்களுக்கு என்கேஜிங்கா இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. மத்தபடி ஒன் டைம் வெற்றிமாறன் அவர்களோட மேக்கிங்காக இந்த படத்த ஒன் டைம் தியேட்டர்ல பார்க்கலாம்ன்றது தான் என்னோட வெர்டிக்ட். கண்டிப்பா இந்த படம் ஓடிடில வரும்போது கொண்டாடக்கூடிய படம் தான். ரொம்பவும் மோசம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடந்துட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபேக்டர் சொல்லக்கூடிய அளவுல பல காட்சிகள் நிரம்பி ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆன படம் தான். நம்மள பொறுத்தவரைக்கும் தியேட்டர்ல ஒன் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கடந்துட்டா அப்படிங்கிறது தான் ஃபைனல் வெர்டிக்ட். பார்த்துட்டு உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனங்கள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.